மத்திய கிழக்கில் போர்ச்சூழல் தீவிரமடைந்து வரும் போதிலும் இலங்கையில் இன்னும் 1.5 மாதங்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் R.M. ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கையின் பிரதான உணவு தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் போதிய அளவில் உள்ளதாக அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார். அரிசி, கோதுமை மா, சீனி மற்றும் பருப்பு வகைகள் ஏற்கனவே கையிருப்பில் உள்ளன. வெங்காயம், பருப்பு, மீன் டின் மற்றும் வாசனை திரவியங்கள் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து தடையின்றி வந்து கொண்டிருக்கின்றன. சீனி மற்றும் கடல் உணவுகள் மத்திய கிழக்கிலிருந்தும், பால் பொருட்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அமெரிக்காவிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படுகின்றன. தற்போது எங்களிடம் போதிய இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் உள்ளன. எனவே தட்டுப்பாடு அல்லது அது தொடர்பான சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பில்லை. போர் இன்னும் 1 வாரம் அல்லது அதற்கு மேல் நீடித்தால் மட்டுமே நிலைமையை மீண்டும் ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்தடுத்து வரவிருக்கும் கப்பல்களையும் கணக்கில் கொண்டால் குறைந்தது 1.5 மாதங்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார்.